Welcome to Education Time in Tamil. CBSE Class 11th Chapter 4 இருக்கிற Part 6 வீடியோ. இதில் Chapter 4 இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் அதுக்கான சொல்யூஷன் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ 4.21 and 4.22. ஸோ இந்த ரெண்டு சம்லையும் நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸசைஸ் 4.21 இதில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல படிப்போம். A particle starts from the origin at t equal to 0 second with the velocity of 10.0 j cap meter per second and moves in the xy plane with the constant acceleration of 8.0 I cap plus 2.0 j cap meter per second square. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ். இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் வாட் டைம் இஸ் த எக்ஸ் கோஆர்டினேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் 16 மீட்டர். ஓகே, வாட் இஸ் த ஒய் கோஆர்டினேட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் த டைம். இது ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின், வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் த டைம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஷினை தெளிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பார்ட்டிக்கிள் வந்து ஒரு ஆரிஜின்லேருந்து இருக்குது. இப்போ ஒரு ஆரிஜினில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஆரிஜினில் இருக்கும் பொழுது அதனுடைய டைம் t ஈக்குவல் டு 0 செகண்ட். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஆரிஜின் கிட்ட அந்த வெலாசிட்டி என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.0 j cap meter per second அந்த வெலாசிட்டியில் அந்த ஆரிஜின் பாயிண்டில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய டைம் வந்து 0 செகண்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ அண்ட் மூவ்ஸ் இன் த XY பிளேன். அது என்ன ஆக போகுது, XY பிளேனில் மூவ் ஆக போகுது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ அப்போ 2 டைமென்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ XY பிளேனில் அது இப்போ மூவ் ஆக போகுது. இந்த ஆரிஜினில் ஒரு பார்ட்டிக்கல் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். இந்த ஆரிஜினில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய். ஸோ இந்த பிளேனில் இந்த ஆரிஜினில் இருக்குது. இங்கே இருக்கும்போது டைம் t ஈக்குவல் டு 0 செகண்ட், வெலாசிட்டி v ஈக்குவல் டு 10 j cap. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் அதுக்கு வெலாசிட்டி இருக்குது. ஸோ 10 j cap. ஓகே, ஸோ இப்போ அந்த பார்ட்டிக்கல் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா XY பிளேனில் மூவ் ஆக போகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, மூவ் ஆகும் பொழுது அதனுடைய ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ XY பிளேனில் இந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகும்போது ஏவோட வேல்யூ, ஆக்சிலரேஷன் வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.0 I cap ப்ளஸ் 2.0 j cap. இந்த 8.0 I cap அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில், அதன் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் அதனுடைய ஆக்சிலரேஷன், 2.0 j cap அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் அதனுடைய ஆக்சிலரேஷன். ஓகே, ஸோ இது கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனாக இருந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுக்கு கேட்குற கொஷின் என்ன, அட் த டைம், அட் வாட் டைம். ஓகே, ஸோ எப்போ, ஸோ அட் வாட் டைம் இஸ் த எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் த பார்ட்டிக்கல் 16 மீட்டர். ஓகே, ஸோ அப்போ அந்த பார்ட்டிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட்டில் 16 மீட்டர் டிஸ்டன்ஸு போயிருக்கு. ஓகே, ஸோ அதே அந்த பார்ட்டிக்கல் எக்ஸ் கோஆர்டினேட் ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா 16 மீட்டர் டிஸ்டன்ஸில் போயிருக்குது. அப்போ அதனுடைய டைம் என்ன, இனிஷியலில் என்னவாக இருந்துச்சு, 0வாக இருந்துச்சு. எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து நம்ம நோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கல் இருக்கிற பொசிஷன் வந்து 16 மீட்டராக இருக்குது. ஓகே, 16 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ அந்த எவ்வளோ டைம் ஆகிருக்கும் அதை ரீச் பண்ணுறதுக்கு. ஓகே, சரி, இப்போ அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ஒய் கோஆர்டினேட் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் த டைம். சரி, நீங்கள் எக்ஸ் கோஆர்டினேட்டில் 16 மீட்டர் ரீச் பண்ணும்போது என்ன டைம் ஆகிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த டயத்தில் அது ஒய் கோஆர்டினேட்டில் எந்த தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ இப்போ பார்ட்டிக்கல் என்ன ஆயிடுச்சு, 0லேருந்து ஏதோ ஒரு பொசிஷனுக்கு மூவ் ஆகி போயிடுச்சு XY பிளேனில். ஓகே, ஸோ அந்த மூவ் ஆன பொசிஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மூவ் ஆன பொசிஷன் என்ன இருக்குது அதுக்கான டேட்டா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 16 மீட்டர். எதுலேருந்து, எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 16 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ அது எந்த டயத்துக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கும் அப்படின்னு யோசிங்க. அப்போ அந்த இடத்துல அது இருக்கும் பொழுது ஒய் கோஆர்டினேட்டில் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு மெஷர் பண்ணுங்கள். இது ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே, சரி, அடுத்தது, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் த டைம். சரி, இந்த டயத்தில் அது இருக்கும் பொழுது அது எவ்வளோ ஸ்பீட் அப்போ போயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுங்கள்.
கிளியரா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் எழுதிக்கிறோம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகளோட வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, 10 ஜே கேப். ஓகே, ஸோ ஜே கேப்பில் 10 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் அது போயிருக்கு. அப்போ எப்போ அது 10 மீட்டர் பர் செகண்ட் இருந்துருக்குது, டைம் வந்து 0 இருக்கும் பொழுது, அதோடைய வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்டில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் மட்டும். ஓகே, ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல், அதோடைய ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குது, கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனாக இருக்குன்னா எவ்வளோ இருக்குது, 8.0 ஐ கேப் 2.0 ஜே கேப். எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்தவரை அதோட ஆக்சிலரேஷன் 8.0 இருக்குது, ஒய் ஆக்சிஸில் அதோடைய ஆக்சிலரேஷன் 2.0 இருக்குது. ஓகே, ஸோ இந்த டேட்டாஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் கோஆர்டினேட்டில் 16 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த பார்ட்டிக்கல் இருக்கும் பொழுது அதோட டைம் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, போகிறதுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்துருக்குதுங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அதனால் எக்ஸ் டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். எக்ஸ் டைரக்ஷன் எடுத்தவரை நமக்கு என்னென்ன டேட்டாஸ் இருக்குது, யூஎக்ஸ்னால் என்ன, இனிஷியல் பொசிஷன். ஓகே, ஸோ நம்ம மோஷனுக்கான ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா மோஷனுக்கான ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அது அந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் அப்படிங்கிறது இனிஷியலாக எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய வெலாசிட்டி. இனிஷியல் எக்ஸ் ஆக்சிஸில் வெலாசிட்டி இருக்கா, இனிஷியல்னால் என்ன டைமு, t = 0 டைம். t = 0 டயத்தில் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஏதாவது வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்களா, இல்லை. 10Jங்கிறது என்ன, ஒய் ஆக்சிஸில் தான் நம்மளுடைய வெலாசிட்டி இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் அதோட வெலாசிட்டி இல்லை. அப்போ அதனால் ux = 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ எஸ்எக்ஸுங்கிறது என்ன, அதனுடைய டிஸ்டன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது வந்து 16 மீட்டர் டிஸ்டன்ஸ் போயிருந்துருக்கு அப்படின்னு, 16 மீட்டரில். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், 16 மீட்டர் அப்படிங்கிறத எஸ்எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எஸ்எக்ஸுங்கிறது அந்த பார்ட்டிக்கல் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, டிஸ்டன்ஸ் அப்படி தான், அது வந்து 16 மீட்டர். ஓகே, ஸோ அப்போ ஏஎக்ஸுங்கிறது என்ன, ஆக்சிலரேஷன் நமக்கு கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் தான். எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் என்ன, 8.0 ஐ கேப். ஓகே, ஸோ அதை எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமும் டிஸ்டன்ஸு ஆக்சிலரேஷன் இதெல்லாம் ரிலேட்டான மோஷனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதெல்லாம் ரிலேட் பண்ணக்கூடிய மோஷனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Sx = uxt + of axt². அதாவது S = ut + of at². இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் இனிஷியல் வெலாசிட்டி, டைம், டிஸ்டன்ஸு, ஆக்சிலரேஷன் எல்லாம் ரிலேட் ஆகிற மாதிரியான ஈக்குவேஷன் இருக்குது. நம்ம மோஷனில் எழுதின ஈக்குவேஷன் தான் எடுத்துருக்கோம். ஓகே, சரி. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எடுத்துருக்கோம், எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாத்துலேயுமே எக்ஸ் சேர்த்துருக்கோம். எஸ்எக்ஸ், யூஎக்ஸ், ஏஎக்ஸ் சேர்த்துருக்கோம். கிளியர்? சரி, இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாமா. எஸ்எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன, இங்கே நம்ம 16 மீட்டர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான் எஸ்எக்ஸ். ஸோ அப்போ 16 = யூஎக்ஸுங்கிறது என்ன, இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு என்ன, இங்கே 0. அப்போ அதனால இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆயிடுச்சு. அதனால இந்த டேர்மை நம்ம எழுதலை. ux 0, அதில் t என்ன கண்டுபிடிச்சாலும் 0 தான் வரப்போகுது, அதனால இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது மீதி என்ன டேர்ம் இருக்குது, ஆஃப் இருக்குது, அந்த ஆஃபை எழுதிட்டோம். ஏஎக்ஸ் என்ன, ஆக்சிலரேஷன் எக்ஸ் ஆக்சிஸில், எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்சிலரேஷன் என்னது 8.0 அண்ட் t² அப்படியே வச்சுருக்கோம். கிளியர்? நம்ம இப்போ டைம் தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதுதான் t² தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ t² கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 16 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 16ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணிடலாமா. ஓகே, ஸோ ஏன்னா அது 8 வந்து இருந்துச்சுன்னா டிவிஷனில் வரும், அதனால் 8ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ணால் 2 நமக்கு கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ நமக்கு இங்கே இங்கே 2 கிடைக்கும் நமக்கு இல்லையா. ஸோ இங்கே 1 இங்கே 2 கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 2 வந்து இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 2s are 4, இங்கே /4 வரும். அப்போ அந்த t² மட்டும் இந்த சைடு வச்சுக்குவோம். ஓகே, t² மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீதி டேர்ம்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். மீதி டேர்மில் இங்கே என்ன இருக்குது, இது 1 ஆயிடுச்சு, இது தேவையில்லை நமக்கு. இந்த 1/2 இருக்குது, இந்த 1/2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு என்ன ஆகும், 2 ஆகும். அப்போ 2 × 2 = t² நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ 4, அப்போ t² = 4, அப்போ t = √4, அப்போ t = +or -2.
கிளியர். ஸோ -2ல ஆக்சலரேஷன் கிடையாது, நமக்கு ஆக்சலரேஷன் தான் ஆகுது, டீசலரேஷன் ஆகிறது இல்லை இல்லையா. ஸோ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் தான் சொல்லியிருக்காங்க, அதனால் மைனஸ் கிடையாது நமக்கு. ஸோ அதனால் +2 எடுத்துக்க போகிறோம். அப்போ டைம் என்ன நமக்கு +2 செகண்ட்ஸ். ஓகே கிளியர், புரியுதா. அப்போ நம்ம டைம் கண்டுபிடிச்சாச்சு. 2 செகண்டில் அது ஆரிஜின்லேருந்து 16 மீட்டர் டிஸ்டன்ஸில் போயிருக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த டைமில் ஒய் ஆக்சிஸ் அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்துருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு ரெண்டாவது கொஸ்டின். வாட் இஸ் த ஒய் கோஆர்டினேட் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் த டைம். அந்த 2 செகண்டில் ஒய் கோஆர்டினேட்டில் அது எந்த டிஸ்டன்ஸில் இருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 2 செகண்டை எடுத்து நம்ம ஒய் கோஆர்டினேட்டில் உள்ள டேர்மை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம எக்ஸில் அது மூவ் ஆகி போயிருக்குன்னா என்ன அர்த்தம், ஒய்யிலையும் அதில் ஒரு மோஷன் தானே நடந்திருக்கும். ஓகே, ஸோ இதுக்கும் நம்ம என்ன ஃபார்முலா எடுத்தோம், மூமெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் ஃபார்முலா தான் எடுத்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒய்க்கும் மூமெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் ஃபார்முலாவை எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபார்முலாவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், யூஒய்ங்கிறது இனிஷியலாக ஒய் ஆக்சஸ் டைரக்ஷனில் அதோடைய வெலாசிட்டி அது நமக்கு கிடச்சிது. ஸோ 10 J கேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது நமக்கு இருக்குது மீட்டர்/செகண்ட். ஏஒய் ஆக்சலரேஷன், ஒய் ஆக்சஸில் அந்த ஆக்சலரேஷனுங்கிறது 2.0 J கேப் இங்கே நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ஏன்னா சிம்பிளான ஈக்குவேஷன் தான். S = UT + ½ AT². ஸோ எஸ்ஸுக்கு பதில் தான் SY, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு டிஸ்டன்ஸ் தான் இப்போ தேவை, ஏற்கனவே நம்ம டைம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த டைத்துக்கு எந்த டிஸ்டன்ஸ் அதுதான். அப்போ UY × AY எழுதிக்கலாமா. ஸோ SY நமக்கு கண்டுபிடிக்கணும், UYங்கிறது 10 நமக்கு கிடச்சிருச்சு. டைம் ஆல்ரெடி 2 செகண்ட், அந்த செகண்டில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதனால் 2ன்னு போட்டுக்கலாம். +12 × AYங்கிறது நமக்கு என்ன 2. ஓகே, ஸோ இந்த 2.0 தானே, இப்போ 2.0 இன்ட்டு இந்த T²ங்கிறது 2 × 2. ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SY = இந்த 10 2s are 20 ப்ளஸ் இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்க 2 வந்து 4ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ 24 மீட்டர். அப்போ 2 செகண்டில் 0 அப்படிங்கிற ஆரிஜின்லேருந்து இங்கே பாருங்கள், 2 செகண்டில் 0 அப்படிங்கிறது இருந்துச்சா. ஸோ அந்த ஆரிஜின்லேருந்து எக்ஸ் ஆக்சஸில் 16 மீட்டர் டிஸ்டன்ஸில் போயிருக்கு, 16 மீட்டர் டிஸ்டன்ஸ் போயிருக்கு. ஓகே, ஸோ அதே ஒய் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா 24 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அது போயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ அதனுடைய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. எவ்வளோ செகண்டில் போயிருக்கு, 2 செகண்டில் 0லேருந்து இங்கே சைடு 16 மீட்டரும் ஒய் கோஆர்டினேட்டில் 24 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் போயிருக்கு அந்த பாயிண்ட். ஓகே கிளியர். சரி, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் ஏக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. செகண்ட் கொஷின் கண்டுபிடிக்கிறோம். செகண்ட் கொஷின் என்ன சேர்க்குறாங்க, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் த டைம். அந்த டைமில் அப்போ அதோடைய ஸ்பீடு என்னவா இருந்திருக்கும், எவ்வளோ ஸ்பீடில் அது போயிருந்தா ஒய் கோஆர்டினேட்டில் 24 மீட்டரும் எக்ஸ் கோஆர்டினேட்டில் 16 மீட்டரையும் அது ரீச் பண்ணியிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதோடைய ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் இந்த பார்ட்டிகல் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் கொஷினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அது ரொம்ப இப்போ செகண்ட் கொஷினுக்கான நம்ம ஆன்சர் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல் அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன். ஸோ நம்ம அந்த டைமில் அந்த பார்ட்டிகளுடைய ஸ்பீட் எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ ஸ்பீடு, ஒய் டைரக்ஷனில் எவ்வளோ ஸ்பீட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, ஸோ அந்த ரெண்டு ஸ்பீடையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணி அதனுடைய டோட்டல் ஸ்பீடு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா என்ன அர்த்தம், ஸ்பீட்னா நம்ம என்ன சொல்லுவோம், வெலாசிட்டியை ஸ்பீடு அண்ட் டைரக்ஷனோட நோட் பண்ணோம் அப்படின்னா வெலாசிட்டி. ஓகே, ஸோ அப்போ வெலாசிட்டிக்கு இப்போ மேக்னிடியூட் மட்டும் சொன்னால் நமக்கு ஸ்பீட் கிடச்சிருமா. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா v = u + at. இந்த மோஷனுக்கான ஈக்குவேஷன் ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் எடுத்துக்க போகிறோம். அப்போ vx வெக்டர் = ux + axt. எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய வெலாசிட்டி ஸ்பீடு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏன்னா மாடலில் சேர்த்துட்டோம்னாலே அது ஸ்பீடு தான் நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ux அப்படிங்கிறது என்ன, இனிஷியலாக அந்த எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய வெலாசிட்டி அந்த பார்ட்டிகளுக்கு ஏதாவது இருந்துச்சா, இல்லை நமக்கு 0 தான். ஓகே, ஸோ அப்போ ux வேல்யூ 0 ப்ளஸ் ax ஆக்சிலரேஷன், எக்ஸ் ஆக்சிஸ் நம்முடைய ஆக்சிலரேஷன் நமக்கு தெரியும் 8.0 ஐ கேப்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த 8.0 தான். ஸோ 8.0 tங்கிறது டைம் பீரியட். ஸோ நம்ம 2 செகண்டில் இருக்கும் பொழுது அதனுடைய ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் இருந்திருக்கும் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். ஓகே, ஸோ அப்போ அந்த டைம் என்னது 2 நமக்கு. ஸோ இப்போ இதனுடைய மல்டிப்ளா நமக்கு என்ன வருது 16 மீட்டர்.
ஓகே சரி. இப்போ அடுத்தது ஒய் ஆக்சிஸில் அதனுடைய ஸ்பீட் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு யூஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய்டி. ஓகே ஸோ இப்போ யூஒய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஜே கேப் மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி நம்ம கிடச்சிட்டு நம்ம போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த 10 ப்ளஸ் ஏஒய் அப்படிங்கிறது 2.0 ஜே கேப் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் நம்ம டைம் கொடுத்துருந்தாங்க அதை எடுத்துட்டோம். சரி இப்போ டைம் பீரியட் அதே 2 செகண்டுக்கு தான். ஓகே ஸோ அப்போ 2 செகண்டுக்கு அது 14 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் அது போயிருக்கு. ஓகே ஸோ இதுவும் 16 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் அது போயிருக்கு. ஓகே ஸ்பீட் அப்படிங்கிறது அப்போ இந்த ஸ்பீடோட டோட்டல் ஸ்பீட் நம்ம ஓகே மாடுலஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ரெண்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸையும் சேர்த்து டோட்டல் ஸ்பீட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் வி வெக்டர் ஈக்குவல் டு வி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வி ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு வி எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன 16 ஸ்கொயர் நமக்கு ஓகேவா. அந்த 2 வந்து கீழே வந்துருச்சு. ஓகே ஸோ அப்போ 16 ஸ்கொயர்னு இருக்கணும். அதே மாதிரி 14 ஸ்கொயர் ஓகேவா. ஸோ அப்போ 16 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 256, 14 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 196 வரும். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 452. 452க்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 21.26 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ அந்த பார்ட்டிக்கிள் வந்து 2 செகண்டில் 16 மீட்டர் 24 மீட்டர் டிஸ்டன்ஸை போய் ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21.26 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் அது போயிருக்கு. ஓகே ஸோ அந்த வேகத்தில் போனால் தான் அது 16 மீட்டரையும் எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் 24 மீட்டர் டிஸ்டன்ஸையும் அது என்ன பண்ண முடியும் 2 செகண்டில் போய் ரீச் பண்ண முடியும். ஓகே ஸோ அப்போ இந்த வேகத்தில் அது போயிருக்கணும், இந்த ஸ்பீடில் அது போயிருக்கணும். கிளியரா? ஓகே ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு நமக்கு ஆன்சர். ஓகே நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது செகண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 4.22 இதில் என்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். I and J are unit vector along x and y axis respectively. Okay. So அப்போ x axis are unit vector, I cap நம்ம சொல்லணும். ஓகே ஸோ x axisல அதனுடைய யூனிட் வெக்டர் I cap plus y axis அதனுடைய யூனிட் வெக்டர் வந்து J cap. What is the magnitude and the direction of the vectors I cap plus J cap and I cap minus J cap? ஓகே ஸோ அப்போ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் அப்படின்னு இருக்கும் பொழுது அதனுடைய மேக்னிடியூட் என்ன, டைரக்ஷன் என்ன, அதே மாதிரி ஐ கேப் மைனஸ் ஜே கேப் அப்படிங்கிற வெக்டருடைய மேக்னிடியூட் என்ன, டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது நமக்கு ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின், வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த வெக்டர் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 2i cap plus 2j cap along the direction of i cap plus j cap and I cap minus j cap. அப்போ இந்த ஒரு ஏ வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏ வெக்டருடைய காம்போனன்ட்ஸ் வந்து I plus j cap வெக்டர் வழியாக போனால் அதனுடைய காம்போனன்ட்ஸ் என்ன, I minus j வெக்டர் வழியாக இருந்துச்சு அப்படின்னா டைரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய காம்போனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே ஸோ இதை நம்ம வந்து கிராஃபிக்கல் மெத்தட்லையும் போடலாம், ஸோ நியூமரிக்கல் மெத்தட்லையும் போடலாம். ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கன்சிடர் த வெக்டர். நம்ம இப்போ சொல்யூஷன் பார்க்க போகிறோம். சொல்யூஷனில் நம்ம கொஷின் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 யூனிட் வெக்டர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஐ கேப் ஜே கேப்ங்கிறது XY ஆக்சிஸோட யூனிட் வெக்டர். அதை வச்சு ஐ ப்ளஸ் ஜே கேப் அப்படிங்கிறது ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப்போட மேக்னிடியூட் டைரக்ஷன் கண்டுபிடிங்க, ஐ கேப் மைனஸ் ஜே கேப்போட மேக்னிடியூட் டைரக்ஷன் கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த கொஷின் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கன்சிடர் த வெக்டர் R1 வெக்டர் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 2 வெக்டரையும் இது ரெண்டுக்கும் நம்ம பேர் கொடுத்துக்கிறோம். ஓகே ஸோ இதை வந்து R1 வெக்டர் அப்படின்னும் இதை வந்து R2 வெக்டர் அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறோம். நம்ம பொசிஷன் வெக்டர் அப்படி நோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து I ப்ளஸ் ஜே கேப்புங்கிறது அந்த வெக்டருடைய பொசிஷன் என்ன, அதே மாதிரி I மைனஸ் ஜே கேப்புங்கிற வெக்டருடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத R1 R2 நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த வெக்டருக்கு நம்ம வந்து மேக்னிடியூட் டைரக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு R1 வெக்டர் எடுத்துக்கிறோம். மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர் R1. அப்போ R1 வெக்டருடைய மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணி பிடிக்கணும், நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் போட்டோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், ஏன்னா ஐக்கு கோஆர்டினேட் ஒன்று தான் இருக்குது, ஜிக்கு கோஆர்டினேட் ஒன்று தான் இருக்குது. ஸோ அப்போ போட்டோம்னா √2 மேக்னிடியூட் நமக்கு கிடச்சிருச்சு.
டைரக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், தீட்டா கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அப்போ தீட்டா ஈக்குவல் டு டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய கோஆர்டினேட் ஒய் ஆக்சிஸில் அதனுடைய கோஆர்டினேட் டிவைட் பை எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய கோஆர்டினேட். எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய கோஆர்டினேட் என்ன, ஐக்கும் நமக்கு ஒன்று தான் கிடைக்குது. ஒய் ஆக்சிஸில் அதனுடைய கோஆர்டினேட் என்ன, ஒய்க்கும் நமக்கு ஒன்று தான், ஏன்னா ஐ ப்ளஸ் ஜே கேப் மட்டும்தான். ஸோ அதனால் 1/1 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு டேர்ன் 1ன்னு கிடைக்கும். டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன, 45 டிகிரி. அப்போ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர் R1, அதாவது ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப், அதனுடைய மேக்னிடியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √2. டைரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan 45 டிகிரி. ஓகே, நம்ம கிராஃப்லேயும் அது எங்கே நம்ம மெஷர் பண்ணுவோம். இப்போ கிராஃபில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகே சரி, இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஆக்சிஸில் ஐ கேப் மட்டும்தான், அப்போ 1 இல்லையா. ஸோ இந்த இடம் நம்ம 1ன்னு வச்சுக்குவோம். ஒய் ஆக்சிஸில் நமக்கு 1 தான், ஏன்னா ஜே கேப் வந்து 1 தான் இருக்குது நமக்கு, அதனால 1. ஸோ இங்கே ஸோ இது ரெண்டும் நம்ம மீட் பண்ணுற இடம் எது, இந்த இடம் இல்லையா. ஸோ அப்போ இந்த டைரக்ஷனில் தான் அதனுடைய டைரக்ஷன் இருந்திருக்கும், இந்த ரெட் கலரில். ஓகே, ஸோ அப்போ அது எவ்வளோ ஆங்கிளில் இருந்திருக்கும், அதனால தான் நம்ம சொன்னோம் மேக்னிடியூட் √2. இப்போ √2ங்கிறது நம்ம போட்டாச்சு. ஸோ டைரக்ஷன் நம்ம என்ன சொன்னோம், 45 டிகிரி. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த 45 டிகிரி இந்த இடத்துல இருந்திருக்குது. கிளியர்? சரி, இப்போ அதே மாதிரி நம்ம R2 கண்டுபிடிக்க போகிறோம். R2 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர் R2, இது வந்து மேக்னிடியூட் வந்து மாறாது, ஏன்னா √1² ப்ளஸ் -1² கண்டுபிடிக்கிறோம், அதனால் √2 தான் நமக்கு மேக்னிடியூட் வருது. பட் ஆனால் டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஐ கேப் மைனஸ் ஜே கேப் இல்லையா. ஸோ டைரக்ஷனை பொறுத்தவரை நம்ம பாருங்கள், இதில் பார்த்தோம் கிராஃபில் பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக புரியும். R2ஓட என்னது ஐ கேப்பு +1. ஸோ அதுவும் இதே இடம் தான், அது மாறல. ஓகே, ஸோ அதே மாதிரி ஜே கேப் பார்த்தீங்கன்னா -1 நமக்கு எங்கே இருக்குது, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். -1 ஒய் ஆக்சிஸ் தானே, ஜே கேப்புங்கிறது ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸ் இதுதான் இல்லையா. ஸோ அப்போ -1 இந்த டைரக்ஷன், இங்கே தான் -1. அப்போ இது ரெண்டும் மீட் பண்ணுற இடம் எது, இந்த இடம். அப்போ இங்கே தான் நமக்கு 45 டிகிரியில் கிடைக்கிது. தீட்டாவும் அதுதான் இல்லையா. நம்ம தீட்டா என்ன பண்ணுவோம், tan இன்வர்ஸ் ஆஃப் -1 டிவைடட் பை 1ன்னு போடுவோம். vyயோட கோஆர்டினேட் டிவைட் பை vxோட கோஆர்டினேட். ஸோ அப்போ -1/1 போட்டோம்னா நமக்கு என்ன வரும், -45 டிகிரி வரும். -45 டிகிரிங்கிறது கீழே நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ இதனுடைய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா வித் பிலோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே, இது வந்து வித் எக்ஸ் ஆக்சிஸ் கிட்டே. ஓகே கிளியர்? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் கொஷின் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த வெக்டரை இந்த டைரக்ஷன் காம்போனன்ட்ஸ் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா அதனுடைய டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, ஸோ இந்த டைரக்ஷனில் போச்சு அதில் அதோட காம்போனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இந்த டைரக்ஷனில் போகும்போது அதோடைய காம்போனன்ட்ஸ் என்ன, இந்த வெக்டருடைய டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய காம்போனன்ட்ஸ் என்ன. ஓகே, ஸோ இது ரெண்டுக்குமான காம்போனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காம்போனன்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் வி நோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ வெக்டர், இது வந்து ஏ வெக்டர் தான் நம்ம கொடுத்துருக்க வெக்டர் இல்லையா. 2i கேப் ப்ளஸ் 3j கேப் கொடுத்தாங்க பாருங்கள், அந்த வெக்டர். ஓகே, ஸோ அலாங் த டைரக்ஷன் ஆஃப் R1 வெக்டருங்கிறது என்னது, ஐ வெக்டர் ப்ளஸ் ஜே கேப். ஸோ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப்னு எடுத்து பார்த்தீங்களா, அந்த வெக்டர் தான் R1 வெக்டருங்கிறது. ஸோ இந்த ரெண்டு வெக்டர், இந்த வெக்டர் வழியாக போகக்கூடிய இந்த வெக்டருடைய காம்போனன்ட் என்ன. ஓகே, ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். வெக்டரை வந்து டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ரூல்ஸ், ஏ வெக்டர் டாட் R1 வெக்டர். ஓகே, ஸோ இந்த ரெண்டு வெக்டர் தான் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ ஏ வெக்டர் டாட் R1 வெக்டர் ஈக்குவல் டு, அதுக்கு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. ஓகேவா, ரூல்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் into modulus of R1 vector cos r unit r cap அப்படிங்கிறது என்ன யூனிட் வெக்டர். ஓகே, cos theta into r cap. நல்லா ஃபார்முலா பார்த்துக்கோங்க. a vector dot R1 vector, ஒரு வெக்டருடைய டைரக்ஷன்லையே இன்னொரு வெக்டருடைய கோஆர்டினேட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அந்த வெக்டருடைய டைரக்ஷன்லையே இந்த வெக்டர் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும், எந்த காம்போனன்ட், அது காம்போனன்ட் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இப்போ இதுக்கு டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஏ வெக்டர் டாட் R1 வெக்டர் அப்படிங்கிறது டாட் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர்
டாட் மாடுலஸ் ஆஃப் r1 வெக்டர் cos theta யூனிட் வெக்டர் r cap. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அதுக்கு r1 வெக்டர் அப்படிங்கிறது i கேப் ப்ளஸ் ஜே கேப் எடுத்தாச்சு. a வெக்டர்ங்கிறது 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் எடுத்துட்டோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடுலஸ் ஆஃப் வெக்டர் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாடுலஸ் ஆஃப் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், a வெக்டர் டாட் r1 வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேர்மை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த பக்கம் இருக்கிறது தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தானே. ஸோ அப்போ a வெக்டர் டாட் r1 வெக்டர் இதை அப்படியே வச்சுருக்கோம். இங்கே நம்ம என்ன கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த r1 அப்படிங்கிறது இந்த சைட் டிவிஷனில் கொண்டு வந்துடுறோம். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கா, அப்போ டிவிஷனில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே மாடுலஸ் ஆஃப் r1 வெக்டர் கிடைக்குமா? ஓகே, மீதி என்ன டேர்ம் இருக்குது இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் இன்டூ காஸ் தீட்டா இன்டூ r கேப். இதை மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சரி, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்குவோம். a வெக்டர் மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் காஸ் தீட்டா மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், a வெக்டர் காஸ் தீட்டா இந்த டேர்மை மட்டும் கண்டுபிடிக்கிறோம். இந்த டேர்மை நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம், டிவிஷனில் ஆகிடுச்சு நமக்கு. ஓகே, ஸோ a1 r1 அப்படிங்கிறது இந்த மேலே அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு a வெக்டர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு a வெக்டர் காஸ் தீட்டா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a வெக்டர் இதை நம்ம போட்டாச்சு. ஓகே, ஸோ a வெக்டர் நம்ம போட்டாச்சு. எது a வெக்டருங்கிறது நம்ம கொடுத்துருக்கிறது, இதை நம்ம எழுதிட்டோம். இன்டூ r1 வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் r1 வெக்டர். ஓகே, ஸோ மாடுலஸ் ஆஃப் r1 வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் r1 வெக்டர் ஈக்குவல் டு நமக்கு 2i கேப் ப்ளஸ் 3j கேப். r1 வெக்டர் அப்படிங்கிறது என்ன, i கேப் ப்ளஸ் j கேப் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் r1 வெக்டர் என்ன, நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், மாடுலஸ் வேல்யூ அதுக்கு. ஸோ √2 கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அது ஓகேவா? ஸோ இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஐயையும் மல்டிபிள் பண்ணும், ஜேயும் மல்டிபிள் பண்ணும். இந்த டேர்ம் ஒன்றும் இல்லை, இந்த ஏவுக்கு பதிலாக ஏவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஏன்னா இதை நம்ம அப்படியே வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இந்த டேர்மை நம்ம அப்படியே வச்சுருக்கோம். இப்போ இந்த டேர்மில் ஏக்கு பதிலாக ஏயை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஆர் வெக்டருக்கு பதிலாக நம்ம கொடுத்துருக்க ஆர் வெக்டரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். r1 வெக்டர் இந்த மாடுலஸ்க்கு பதிலாக √2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். கிளியரா? சரியா? ஸோ இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணுறதுனா a வெக்டர் டாட் r1 வெக்டர், அதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் மாடுலஸ் ஆஃப் r1 வெக்டர் காஸ் தீட்டா r கேப் யூனிட் வெக்டர். r கேப்ங்கிறது யூனிட் வெக்டர். ஓகே, கிளியர்? சரி, இப்போ இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டேர்மெல்லாம் அப்படியே நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வச்சுருக்கோம். இதில் இருக்க r1 வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டுமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறோம். மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் டிவிஷனாக மாறிடுச்சு. ஸோ மீதி இருக்க டேர்ம் இந்த சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a வெக்டர் காஸ் தீட்டா r கேப் யூனிட் வெக்டர். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நமக்கு காம்போனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஆங்கிள் போட்டோம் அப்படின்னா இப்படி தானே போட்டோம் நம்ம. ஸோ அப்போ இதுதானே தீட்டா நமக்கு. ஸோ இதுதானே தீட்டா நமக்கு கிடச்சிச்சு. r1 ஈக்குவல் டு i கேப் ப்ளஸ் ஜே கேப் போட்டோம் இல்லையா? ஸோ இப்போ தான் தீட்டா கிடச்சிச்சு. அப்போ நமக்கு காஸ் தீட்டா தானே. ஓகே, ஸோ இப்போ அதை தான் கண்டுபிடிக்கிறோம். a வெக்டர் மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுருக்கோம். இந்த டேர்மை நம்ம அப்படியே இங்கே சரி வச்சுருக்கோம். இதோட வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு a வெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2i கேப் ப்ளஸ் 3j கேப். r1 வெக்டர் அப்படிங்கிறது நமக்கு இங்கே i கேப் ப்ளஸ் j கேப். ஓகே, ஸோ மாடுலஸ் ஆஃப் r1 வெக்டர்ங்கிறது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொஷினுக்கே நம்ம கண்டுபிடிச்சாச்சு, √2. கிளியர்? சரி, இப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். டாட் ப்ராடக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், ஐயையும் பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும், ஜேவும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஐயையும் இந்த ஐ கேப்பையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2i இன்டூ ஐயா. ஸோ அப்போ i கேப் இன்ட்டு i கேப் 1. ஓகே, ஸோ அப்போ 2 மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். கிளியர்? சரி, அதே மாதிரி ஜேவும் பண்ணனால 3 மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், டிவைட் பை √2. இது சிம்பிளிஃபை பண்ணியாச்சா? ஓகே, ஸோ இப்போ 2 + 3 5 பை √2. அப்போ அடுத்தது யூனிட் வெக்டர், இதை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே இங்கே இது மட்டும்தான் வச்சுருக்கோம் இல்லை. ஸோ அப்போ ஆர் கேப் யூனிட் வெக்டர் போடணும் இல்லையா? ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு யூனிட் வெக்டர் ஆஃப் r1 வெக்டர் ஈக்குவல் டு யூனிட் வெக்டர் ஆர் கேப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் i வெக்டர் ப்ளஸ் j வெக்டர்
divided by modulus of r cap. Okay, so r vector. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம 2 போட்டிருக்கோம். இங்கே மாடுலஸ் ஆஃப் யூனிட் வெக்டருக்கு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் போட்டாச்சு. கிளியர்? சரி. ஸோ இப்போ இதை நம்ம ரெண்டையும் சேர்த்து போகிறோம். எதையும் இந்த யூனிட் வெக்டரையும் இப்போ இந்த காஸ் தீட்டா நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, இதையும் நம்ம சேர்க்க போகிறோம். அதுதானே இங்கே வரும் நமக்கு. ஓகே, ஸோ அப்போ ஏ காஸ் தீட்டா அண்டு யூனிட் வெக்டர் ஆர் இது ரெண்டையும் சேர்க்க போகிறோம். கிளியர்? சரி. இப்போ நம்ம ரெண்டையும் சேர்ப்போமா? therefore ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் காஸ் தீட்டா ஆர் கேப் ஈக்குவல் டு ஆர் ஏ வெக்டர் காஸ் தீட்டாங்களோட வேல்யூ என்ன? 5/√2. இதை எழுதியாச்சு. ஓகே, ஸோ அப்போ இதோட வேல்யூ நம்ம இங்கே எழுதிட்டோம். கிளியர்? சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/√2ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணலாம். உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? √2 × √2 2 ஆயிடும். ஸோ அப்போ 5/2. ஓகே, ஸோ 5/2ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணால் 5/i கேப் ப்ளஸ் 5/2 ஜே கேப். கிளியர்? இப்போ நம்ம R1 வெக்டர் டைரக்ஷனில் அந்த ஏ காம்போனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ 5/2 அந்த இடத்துல ஐ கேப்பில் எக்ஸ் ஆக்சிஸில் கிடைக்கும். அதே மாதிரி 5/2 அந்த இடத்துல வந்து ஒய் ஆக்சிஸில் 5/2 அப்படிங்கிற இடத்துல இருக்கும். ஓகே, சரி. இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2 வெக்டருடைய டைரக்ஷனில் போச்சுன்னா நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ R2 வெக்டருடைய டைரக்ஷனில் அந்த ஏ காம்போனன்ட்ஸ் வந்து எங்கே அமையும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ as we know components of vector a vector along the direction of R2. இப்போ R2ஓட டைரக்ஷன். அப்போ R2ங்கிறது நமக்கு என்ன? I cap minus j cap. A வெக்டர்ங்கிறது நமக்கு என்ன? 2i plus 3j. ஓகே, ஸோ நம்ம போட்ட அதே ஃபார்முலா தான் A வெக்டர் டாட் R2 வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் மாடுலஸ் ஆஃப் R2 வெக்டர் cos theta யூனிட் வெக்டர் R2 cap. கிளியர்? சரி. இப்போ இந்த R2வை மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவிஷனில் கொண்டு வர போகிறோம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அப்போ டிவிஷனில் கொண்டு வந்துட்டோம்னா A வெக்டர் R2 வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் R2 வெக்டர். இதுதான் எதுக்கு ஈக்குவல்? மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் cos theta. ஓகே, மறுபடியும் நம்ம R2 யூனிட் வெக்டர் கண்டுபிடிச்சி அதோட மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? சரி. இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? A cap cos theta ஈக்குவல் டு 2i plus 3j. ஓகே, ஸோ இந்த ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. R2 வெக்டர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்? I cap minus j cap divided by √2. ஓகே, சரி. யூனிட் வெக்டருக்கு தான் √2. அப்போ I cap minus j cap மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அதே டேர்ம் தான், நடுவில் மைனஸ் இருக்குது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 minus 3 the √2 equal to 2 minus 3 minus 1 √2. அப்போ யூனிட் வெக்டர் R2 வெக்டருக்கு யூனிட் வெக்டர் என்ன? I cap minus j cap modulus of √2. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதோட மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A cos theta R cap அப்படிங்கிறது A cos thetaவோட வேல்யூ என்ன? இதுதான் இல்லையா? ஸோ அப்போ -1/√2. அதே மாதிரி R யூனிட் வெக்டர் R cap நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு உள்ள மல்டிபிள் பண்ணால் √2 × √2 2 ஆயிடுச்சு. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் இந்த மைனஸ் இதுவும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகே, ஸோ அப்போ 1/2 ஜே கேப். கிளியர்? ஸோ அப்போ இது எப்படி இருக்கும்? R2ஓட டைரக்ஷனில் நமக்கு காம்போனன்ட்ஸ் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1/2 ஜே கேப், அதாவது ஒய் ஆக்சிஸில் -1/2. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் +1/2 ஜே கேப்னா ஒய் +1/2 தானே வந்துச்சு நமக்கு. +1/2 ஒய் ஆக்சிஸில் +1/2 எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு -1/2 ஐ கேப். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த சம்மில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெக்டர் கொடுத்துருந்தாங்க. I + j I - j அப்படின்னு 2 வெக்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த 2 வெக்டருடைய மேக்னிடியூட் என்ன, டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஸோ அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வெக்டர் A வெக்டர் அப்படிங்கிறது கொடுத்து அந்த A வெக்டர் அப்படிங்கிறது x + I சரி ஓகே I + j கேப். ஸோ அந்த டைரக்ஷனில் இந்த காம்போனன்ட் வெக்டர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி I cap - j cap அந்த டைரக்ஷனில் இந்த காம்பவுண்ட் வெக்டர் இந்த வெக்டருடைய காம்பவுண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அது 2 தான் நம்ம இப்போ இந்த சம்மில் கண்டுபிடிச்சோம்.
ஓகே, ஸோ இப்போ இந்த 2 சம்மில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.